எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் நடக்கிற இந்த மேடையில் இருக்கிற போது மிகுந்த மன வலியாக இருந்தது. இந்த இடத்தில் ஏன் எங்களுக்கு அனுமதி தந்தார்கள் என்று தெரியல. எமது மக்களின் பயணத்திற்கு இடையூறாக நாங்கள் இருந்துவிட்டோமோ என்கிற வேதனை மிகுந்த வலியை தந்தது. எனவே நான் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் கைகளில் ஏந்தி பிடித்த மெழுகுவர்த்தி சின்னமல்ல, அது மாற்றத்திற்கான எண்ணம். அதில் பற்றி எரிவது இதுவரை எங்கள் எண்ணத்தில் எரிந்த புரட்சி தீ இப்போது எங்கள் சின்னத்தில் எரிகிறது. நாங்கள் ஏந்தி பிடிப்பது வெறும் மெழுகுவர்த்திகள் அல்ல, ஒரு அற்புதமான தீப்பந்தம். அதை பெருவெளிச்சமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிஞர் பெர்னாட் ஷா சொல்லுகிறான். அப்படி இருள் மண்டி கிடக்கிற எமது இன மக்களின் வாழ்வில் பெருவொளி ஏற்ற வேண்டும் என்கிற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் நின்று பேசுகிற இடம் குப்பை மேடு. ஆனால் இந்த இடத்திற்கு பெயர் எழில் நகர். இதுதான் இத்தனை ஆண்டுகளில் இவர்கள் சாதித்த சாதனை. தமிழ் தமிழ் என்று பேசி வந்தவர்கள் ராதாகிருஷ்ணன் நகர் என்றதை ஆர்கே நகர் என்று மாற்றியதுதான் இவர்கள் செய்த அரும்பெரும் சாதனை. பேசுகிற போது என்னுடைய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இரவே பணத்தை கொடுத்து முடித்து விட்டார்கள் என்று. அவர்கள் பணத்தை கொடுத்து முடித்து விட்டார்கள், நாம் எல்லோரையும் சேர்த்து முடித்து விடுவோம் என்ற வேலை திட்டத்தில் தான் இந்த வேலையை செய்கிறோம். தம்பிகள் பகிரியில் எனக்கு படம் அனுப்பியிருந்தார்கள், காணொளி துண்டு. அதிலே ஒருவர் போய் பணத்தை எண்ணி கொடுக்கிறார், 4000. அம்மா தொப்பியில போட்டுருமா, தொப்பியில போட்டுருமா, தொப்பியில போட்டுருமா. போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் தொப்பியை போட்டுறோம்மா. அதான் அதுக்கு அர்த்தம். வேற என்ன செய்வார்கள் அவர்கள்? சத்தியம் இல்லை, தத்துவம் இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, உழைப்பு இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது திருட்டு, கொள்ளை, ஊழல், லஞ்சம், பதுக்கல், ஒதுக்கல். அதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அவர்கள் வந்து மேடை போட்டு மக்களை கூட்டி மக்களிடத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை வந்து நாங்க தீர்க்கிறோம்,
என்று பேச முடியாது. ஏன்? இங்க பேசிய போது என் தம்பிகள் குறிப்பிட்டார்கள், இந்த தொகுதியில் வென்று போன பெருமதிப்பிற்குரிய அம்மையார் சக்குன பாண்டியன் அமைச்சராக இருந்திருக்கிறார், அமைச்சர் தொகுதி. இப்போது போட்டியிடுகிற மதிப்பிற்குரிய ஐயா மதுசூதனன் அவர்கள் வென்று போய் அமைச்சராக இருந்திருக்கிறார், அமைச்சர் தொகுதி. இந்த தொகுதியில் வென்று 2 முறை அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், முதலமைச்சரின் தொகுதி. ஆனால் வீதி எங்கும் அழுக்கு, குப்பை, நாற்றம். அப்படி என்றால் நாற்றம் பிடித்தவர்களே தொடர்ச்சியாக வென்றிருக்கிறார்கள், அழுக்கு பிடித்தவர்களே தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் மாற்றத்தை நாம் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய வேலை இல்லை, இது ஒவ்வொருத்தரோடைய வேலை. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை நாம் ஏற்கிறோமா, எதிர்க்கிறோமா? இதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், ஊழல் லஞ்சத்தை ஒழித்து ஒரு தூய ஜனநாயகத்தை, ஒரு நல்ல ஆட்சி முறையை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். இப்போது பணத்தை கொடுத்து வென்று போகிறவர்கள் பிறகு அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது, இப்போது வாக்குக்கு 4000 கொடுக்கிறவர்கள் திருப்பி 10,000 வரைக்கும் முதலீடு செய்வதற்கு பொருளீட்டி வைத்திருப்பார்கள். 100 கோடி செலவு பண்ணுகிற இந்த வேட்பாளர் அடுத்த முறை தேர்தலை சந்திக்க 500 கோடி வரைக்கும் கூட முதலீடு செய்ய தயாராக இருப்பார். அடுத்த முறை தேர்தல் வருகிற போது 750 கோடி முதலீடு செய்ய தயாராக இருப்பார். அதற்கு பிறகு 1000 கோடியை ஒரு தொகுதியில் முதலீடு செய்ய தயாராக இருப்பார். இன்றைக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை திருடுகிறவன் அதை வாங்கி கொண்டு போய் பதவியில் அமர்ந்து இந்த நாட்டை திருடுவான். இதற்குத்தான் இந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை, இந்த ஜனநாயகத்தை பெறுவதற்குத்தான் நமது மூதாதைகள், நமது அருமை பாட்டன், ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை நமது மூதாதை, நமது பாட்டன் வ.உ.சி. என்கிற அந்த பெருந்தகை இழுத்தாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நினைச்சு பார்க்கணும். என்ன வலியோடும் என்ன வேதனையோடும் அவர் இழுத்திருப்பார். ஆனால் அவர் உள்ளுக்குள் எந்த நம்பிக்கையோடு அதை செய்திருப்பார். எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகள், இந்த நாட்டின் பிள்ளைகள் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வார்கள் என்று நினைச்சிருப்பார். கால கொடுமை என்ன, அவர் பிள்ளைக்கே வேலை இல்லை. கப்பல் ஓட்டினான் அந்த பெருந்தகை. தமிழன் மானம் கப்பலில் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழன் நமது ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள். கடைசி காலத்துல மண்ணெண்ணெய் வித்து சாப்பிட்டாரு. மண்ணெண்ணெய், ஊருக்கு போய் மண்ணெண்ணெய் வித்து சொத்தம்பட்டை நாட்டுக்கு செலவழிச்சுட்டு, அவர் அனுபவிக்காத பதவி, அவர் பிள்ளைகள் அனுபவிக்காத பதவி, அவர் பேரன்கள் அனுபவிக்காத பதவியை பேயும் பிசாசும் நாயும் நரியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கொடுமை. அந்த பெருமகன் வ.உ. சிதம்பரனார் கப்பல் வாங்க வேண்டும் என்று வள்ளல் பாண்டித்துரை தேவர் என்கிற இன்னொரு பாட்டன், நமது பாட்டன்கிட்ட போய், 4ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்த நமது பாட்டன் பாண்டித்துரை கிட்ட போய் பணம் கொடுங்க, கப்பல் வாங்கணும் என்ற போது அன்றைக்கு 1 லட்சம் ரூபாயை எடுத்து வ.உ. சிதம்பரனாருக்கு கொடுத்த நமது பாட்டன்கள். இந்த பாண்டித்துரை தேவர் எல்லாம் நீ பார்த்திருக்கியா? எங்கேயாவது பார்த்திருக்கியா? படிச்சிருக்கியா? மதுரைக்கு போ, வெற்றிக்கு தெரியும். எத்தனை தடவை அந்த வளைவில் திரும்பும் போதெல்லாம் நான் வேதனையோடு சொல்லியிருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு மரப்பாச்சி பொம்மை அளவுக்கு இந்த மரப்பாச்சி பொம்மை பார்த்திருக்கியா? இவ்வளவுதான். இந்த அளவுக்கு வள்ளல் பாண்டித்துரை தேவருக்கு சிலை எங்க, யாரு கண்ணிலையும் படாத ஒரு சுற்று வளைவில் ஒரு இடத்துல அப்படி நிற்க வச்சிருக்காங்க. ஆனா தெருவுக்கு தெரு எத்தனை காவாலி பயலுக்கு, கர்மாந்தம் முடிச்சவனுக்கு எத்தனை பேருக்கு தெருவுக்கு தெரு தமிழர் நாட்டில் சிலை இருக்குன்னு பார்த்து
இதெல்லாம் தமிழனுடைய தன்மான உணர்வும் இனமான உணர்வும் செத்ததனால் நிகழ்ந்த கொடுமைகள். எவனுக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வா என்ற அறைகூவல் விட்டு வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து 8 மாதங்களுக்கு மேலாக போராடி போர் செய்து வீரச்சாவை தழுவி கொண்டவர்கள் நமது பாட்டன்கள் மருதிருவர்கள். அவர்கள் செய்த தியாகமும் ஈகமும் இதற்குத்தானா? இந்த கேடுகட்ட பணநாயகத்தில் வந்து நிற்பதுக்குத்தானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருமே சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க நம்மகிட்ட எங்கேயோ ஒரு குடிசையில தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை வச்சிருக்கவன் வீட்டுல தீ பிடிச்சி எரிஞ்சாலும் நிம்மதியாவாத இருக்கும், ஒரு விடிவாத இருக்கும். பாவப்பட்ட குடிசையவே இருக்குது. இவங்களே கூட தேர்தல் நேரத்தில் கொளுத்தி விட்டாங்க விடுவாங்க. காலையில போய் இதுக்கு நிவாரணம் கொடுத்து அதை ஓட்டா மாத்தலாம் கூட நினைப்பாங்க. இவங்க இத்தனை ஆண்டுகளை செஞ்ச அரசியல் இதுதானே. நாம் என்ன கேட்கிறோம்? கொடுங்கையூர்ல இவ்வளவு பெரிய குப்பமேடு, அந்த குப்பமேடை நம்ம சுத்தி வந்தோம். 100 ஏக்கர்ல குப்பமேடு எரிஞ்சு கொண்டே இருக்கு. அவ்வளவு நெகிழி, அது அவ்வளவு மூச்சு காற்றை நச்சு காற்று ஆக்குற ஒன்று. அதை சுற்றி அடர்த்தியான மக்கள் வாழ்விடங்கள், குடியிருப்புகள். யாராவது ஒரு அறிவார்ந்தவர்கள் செய்யற செயலா பாருங்க. இந்த தமிழர் நாட்டின் தலைநகரில் வாழ்ந்த ஆதி குடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி எங்க தள்ளலாம் பாருங்க, நம்மள எங்க தள்ளலாம் பாருங்க. இமயம் வரை பரவி இருந்தவனை கொண்டாந்து தள்ளி 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 சேரி ஏரின்னு ஓடிக்கிட்டான். கடு குடிசைகள் உணர்ந்து வச்சுட்டான். எப்படி வாழ வச்சான்? கொசு உள்ள வராம ஜன்னல் கதவுகள்ல வலையை அடித்து கொண்டு வாழ்கிற ஒரு பெருங்கூட்டம், கொசு உற்பத்தி ஆகிற இடத்திலே வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த கொசு உற்பத்தி ஆகிற இடத்திலே வாழ்கிறவன் நம்ம கூட்டம். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அவன் தமிழ ஆதிக்குடி. இப்ப இவனை எல்லாரையும் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகிணறு கல்லுக்குட்டைக்கு தள்ளிட்டான். இப்ப இந்த இடம் யாருக்கு? வெறும் முதலாளிகளுக்கு. ஏன்? சென்னைக்குள்ள அவ்வளவு இடம் குடிசைகளை போட்டு வாழ அனுமதிக்க கூடாது. அப்ப இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் ஆதி தமிழ் குடிகள், பூர்வீக குடிகள் அப்புறப்படுத்தப்படுறாங்க. எங்க? பல கிலோமீட்டர் தொலைவில், தொலை தூரத்துல செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டைக்கு தூக்கி தள்ளப்பட்டாங்க. அங்க போனா போட்டான். குடிநீர் வசதி இல்லை, மின் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, கழிவு நீர் கூட வசதி இல்லை. இங்கேயே இல்லை, அங்க எப்படி இருக்கும்? மழை நீர் வடிய காவா இல்லை. சும்மா ஒரு கட்டடத்தை கட்டி ஓடி குடியிருங்கன்ட்டான். அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி நீங்க எப்படி அதை பத்தி ஏன் சிந்திக்கல? இங்க தொடர்வண்டி நிலையத்தில், பேருந்து நிலையங்கள்ல பூ பழங்கள் இதுகளை வச்சு சிறு சிறு வியாபாரங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே நகரங்களுக்குள்ளே தானி ஓட்டி பிழைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆட்டோ ஓட்டி பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் ஒரே நாளில் தூக்கி பல கிலோமீட்டருக்கு தூரத்தில் அங்கே ஓட்டி காட்டுக்குள்ள தள்ளிட்டா அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வான் என்று எவனையும் யோசிக்கல. கத்தனம் கதறணும், ஒருவே கண்டுக்கல. அப்ப மக்களை, வாழ்கிற மக்களை வாழ்விடங்களிலிருந்து தூர தள்ளி இந்த அரசுகள் மக்களின் வாழ்விடத்தில் குப்பையை கொட்டுகிற இந்த நிலைக்கு பதிலாக இந்த குப்பை கிடங்கை அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கு தள்ளி இருக்க கூடாதா? அங்க கொட்டி கொட்டிருக்க கூடாதா? கொட்டியிருக்கலாம். ஏன் கொட்டல? நோக்கம் இல்லை. இப்ப இவருடைய வளர்ச்சி என்ன? 100 கிலோமீட்டர்ல கொட்டியாச்சு, 100 ஏக்கர்ல கொட்டியாச்சு, 100 ஏக்கர்ல கொட்டி நிறைஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? அதை 300 ஏக்கரா விரிவாக்கம் செய்யணும். நாம் என்ன செய்யணும்? சீக்கிரம் அதிகாரத்துக்கு வந்து இந்த குப்பையை கூட அள்ளிட்டு இந்த ஓட்டு கேட்டு தெரியுற இந்த குப்பையில தூக்கி உள்ள போட்டு மூடிடணும். புதிதாக ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இவங்க எதையும் பேச முடியாது, செய்ய முடியாது. எந்த கேள்விக்கும் அவனிடத்திலும் பதில் இல்லை.
எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, கேட்டாச்சு. ஐயா MS உதயமூர்த்தி அவர்கள் இறந்துருந்தாங்க. இறந்து போன நிகழ்வுக்கு, துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன். அவருடைய இயக்கத்தில் இருந்த எல்லா தோழர்களும் அங்கே கூடியிருந்தாங்க. அதில் ஒரு பெரியவர் என்கிட்ட வந்தார். என்னை பார்த்து கேட்டார், ஒரு 1,00,000 கேள்விகள் கேட்டிருப்பியா இவங்களை பார்த்து? எவனாவது ஒருத்தன் அதுக்கு பதில் சொல்லியிருப்பானா என்று ஒரு வயலும் சொல்லலை. ஏன்? பதில் சொன்னால் அதுக்கு மேலே ரொம்ப கேள்வி கேட்பான், அதனால பேசாமையே போயிடுவான். இப்போ நீதி கேட்குறாங்க. எதுக்கு? ஈழத்தில் 1,70,70,000 மக்களை கொண்டு குவிச்சதுக்காக நீதி கேட்குறாங்க. இந்த பெருந்தகைகள் ஐயா OPS, யாரு ஐயா OPS, ஐயா மதுசூதனன் போன்ற பெருந்தகைகள் இந்த இனம் சார்ந்த மக்கள் 1,70,000 மக்களை சிங்கள பேரினவாத அரசு இந்திய உலக இராணுவ படையோடு கொன்று குவித்த அந்த கொடுங்கைகளுக்கு, அந்த அநீதிக்கு எதிராக நீதி கேட்டு போராடுகிறார்களா? இல்ல. இந்திய கடல் எல்லைக்குள் 840 மீனவ மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கார்களே, அந்த அநீதிக்கு நீதி கேட்டு போராடுகிறார்களா? இல்ல. ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி கொன்று குவித்த அந்த கொடுங்கைகளுக்கு 20 மானத்தமிழனின் மரணத்திற்கு நீதியா? இல்ல. எதுக்கு நீதி? எதுக்கு நீதி? 200க்கும் மேற்பட்ட விவசாயி செத்து போனான். அவன் கடனை தள்ளுபடி செய்யுங்கள், அவனுக்கு நிவாரணத்தை கொடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள். டெல்லியில 25 நாள தொடப்போகுது போராட்ட நாட்கள். அதுக்கா உயிரை கொடுத்து போறான்னா, இப்ப மயிரை கொடுத்தும் போராடிட்டு இருக்கான். மொட்டை அடிச்சு பாக்குறான், மீசி அடிச்சு பாக்குறான். கேவலம், கேவலம். இதற்கு நீதி கேட்டு போராட ஒருத்தரும் இல்லை. இப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. எங்களுக்கு உங்க எல்லாரும் மேலையும் தான் சந்தேகம் இருக்கு. அதான் நீங்க நீதியை கேட்டுட்டதுனால நீங்க ஒரு நியாயவான் போல ஆயிர முடியாது. அவர்கள் இறந்து 75 பல காலம், நீங்க 2 மாசத்துக்கு மேல முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புத்தனுக்கு போதி மரத்துல ஞானம் வந்ததுங்கிறாங்க. புத்தனுக்கு தெரியல, அவருக்கு இங்க ஒரு புதகுடி இருக்கு, அங்க வந்து உட்காருவோம்ட்டு. அவன் எதுக்கு போய் ஆளும் அரச மரத்தடியில் உட்கார்ந்தான்னு. இவங்களுக்கு புத்தனுக்கு போதி மரம், இவங்களுக்கு இந்த புதகுடி. போய் உட்கார்ந்தோடனே ஞானம் வந்துடுது. தீபாவுக்கு வருது, ஐயா OPSக்கு வருது, தீபா புருஷனுக்கு கூட வருது. என்ன நியாயம் கேட்குறீங்க? அன்னைக்கே பல கேள்விகளை எழுப்பணும். ஒருத்தர் பதில் சொல்லல. அவங்க சொல்றாங்க, ஒரு மருத்துவர் சொல்றாரு, கை விரல்கள் வீங்கி இருந்தது. ஏன்னா இங்க ஊசி போட்டு சிரிஞ்சு போட்டு குளுக்கோஸ் ஏத்தனால கை விரல்கள் வீங்கி இருந்தது, ஏற்கிறோம். அதனால கையெழுத்து போட முடியல, கைரேகை பெற்றோம், ஏற்கிறோம். ஆனால் அடிக்கடி வெள்ளைத்தாளில் எஸ் என்று எழுதி காட்டுவார்கள். நாங்கள் சசிகலாவை கூப்பிட்டு உள்ளே விடுவோம். கைவிரல் வீங்கி இருந்தது எப்போ? கைரேகை பெற்றதெல்லாம் எப்போல்லாம் எழுதி காட்டினாங்க? எப்போவெல்லாம் உள்ள கூப்பிட்டு விட்டீங்க? ஒன்றும் தெரியல. எப்படிப்பட்ட ஒரு கோமாளிகளை நம்மளை கோமாளியா நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் இருப்பாங்கன்னு பாரு. ஒரு அம்மா சொல்லுது, எங்கள்கிட்ட நல்லா பேசுனாங்கங்குது. ஒருத்தர் சொல்றாரு, பேசவே முடியாது, வாய்க்குள்ள குழாயை போட்டிருந்தோம்ங்கிறாரு. எதுடா உண்மை? எது உண்மை? எல்லாரோடவும் பேசி அம்மையார் ஜெயலலிதா மொட்டை அடிச்சுக்கிட்டு, பனியில நனைஞ்சுக்கிட்டு, அங்க யாகம் வளர்த்துக்கிட்டு, பால்காவடி தூக்கிக்கிட்டு, அங்க பிரதேசனம் பண்ணிக்கிட்டு, அழகு குத்திக்கிட்டு, தீ குளிச்சு செத்துக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை, முகத்தை காட்ட முடியாதுன்னு அரைச்சிருந்தது, மெலிஞ்சிருந்தாங்க, எல்லாம் சொல்றீங்க, ஏற்கிறோம். சரி, அப்போ ஒரு வெள்ளத்தப்போ ஒரு பகிரியில பேசி அனுப்பியதை போல ஒரு குரல் ஒளியில நீங்க ஒரு பகிரியில பேசி, நான் உங்களுடைய ஜெயலலிதா பேசுகிறேன் அப்படி என்று ஏன் பேசி அனுப்பல? ஏன் பேசியிருக்க முடியாது? அப்ப மக்களை பற்றி கவலையே படாத ஒரு தலைவராக அம்மையார் ஜெயலலிதா இருந்தார்களா? அதுக்கு பதில் இருக்கா? இல்லை. என்னென்ன கூத்து! 75 நாட்கள் மருத்துவமனை, வெறும் திரவ உணவு தான்.
10 நாள் திரவ உணவுல இருந்தாலே பாதி உடம்பாயிரும். 75 நாள் அதே மாதிரி உடல். நான் கிட்ட போய் மாலை வைக்கும்போது பார்க்குறேன், அதே மாதிரி உடல் இருக்கு. ஆனால் அங்கங்கே ஓட்டை இருக்கு. அதுக்கெல்லாம் காற்று அடிச்சு விட்டாங்களா, அது எம்பாம் பண்ணோங்கிறாங்க. என்ன இளவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் முடியெல்லாம் மை அடிச்சிருக்கு. என்ன பண்ணீங்க? உள்ள மருத்துவம் பார்த்தீங்களா, மை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஓடுமை இல்லை. என்ன நீதி? உங்க எல்லாருக்கும் சேர்த்தான் கேட்குறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீதிவான்கள் யார்கிட்ட நீதி? யாருக்காக நீதி? யாருக்காக நீதி? இதுவா நாட்டுக்கு பிரச்சனை? ஒருத்தன் தேர்தலுக்கு பின்னாடி ரெட்டை எப்படியாவது காப்பாற்றணும்ன்றான். அதுக்கெல்லாம் அழிச்சு பண்ணணும் நம்ம. என்ன ஒரு பிரச்சனை? ரெட்டை இலை வந்துட்டா இந்த நாட்டில் வறுமை தீர்ந்துரும், பசி தீர்ந்துரும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் மாதிரி ரெட்டை இலை. அது இதுவாடா ஒரு 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 நாட்டுக்கு பிரச்சனை? இதுவா பிரச்சனை? எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நடக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, படுக்க வீடு இல்லை, கட்டிக்கிற துணிமணி இல்லை, பார்க்க வேலை இல்லை, பார்த்தா சம்பளம் இல்லை. என்ன இருக்கு இந்த நாட்டில்? ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை பிரச்சனையை கூட நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு சின்னம் பெருசா? என்ன இளவு சின்னமா இருந்தா எங்களுக்கு என்ன? அதை பத்தி கவலை இல்லை. இப்போ என்ன தெரியுமில்ல, தேர்தலுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னாயிருவாங்களாம். எப்படிப்பட்ட கொள்கையாளர்கள் பாருங்க. அவங்களே சொல்றாங்க, நான் சொல்லல. அது தேர்தலுக்கு பிறகு நாங்க 2 பேரும் ஒன்னாயிருவோம் அப்படின்னு. நீங்க 2 பேரும் ஒன்னாயிருவிய, எங்க வாழ்க்கை தான் மண்ணாயிரும். வேற என்ன ஆகும்? எங்க வாழ்க்கை தான் மண்ணா போகும். அது ஒரு பிரச்சனை. இங்கிட்ட ஐயா காலையில் செய்தித்தாளில் படிக்கிறேன். ஐயா தினகரன் ஐயா, யாரோ ராத்திரி அப்படி தொப்பியை போட்டுக்கிட்டு போய் பணத்தை கொடுத்துறாங்கன்றாரு. எவனோ ஜெய்சங்கர் மாதிரி ஜேம்ஸ் பாண்டுகளா இருப்பாங்க இவருக்கு. என்ன கவுபாய் படம் மாதிரி. ஏன் உங்க ஆளுகளே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? உங்க ஆளுக தான் தொப்பியை போட்டு போய் கொடுக்குறாங்க. காலக்கோடு சொல்லியிருக்காரு கூச்சம் இல்லாம. அப்புறம் இன்னொரு காணொலி பாருங்க, எம்பிட்டு ஃப்ராடு பயிலுக பாருங்க. ஜெயலலிதா இவர் எப்போ தேனியில பாராளுமன்ற உறுப்பினர் நிற்கும் போது பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசியிருக்கிறாங்க, தம்பி தினகரன் அவர்கள் பண்பாளர், அன்பாளர், பாசமானவர், நல்ல செயல் வீரர், நல்லவர், வல்லவர் அப்படின்ட்டு அவருக்கு தொப்பி சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். எப்படி? அது செத்து பல நாட்கள் ஆயிடுச்சுரா ஜெயலலிதா. இந்த கூட்டத்தை ஒரு மடப்பய கூட்டமே முடிவு பண்ணிட்டாங்க. யாரே ஒருத்தனை வச்சு ஜெயலலிதாவுக்கு டப்பிங் பேசி அனுப்புறான். அவ்வளவு பண்பானவர், நல்லவர், வல்லவர், நேர்மையானவர். ஏன் சாகரவரை கிட்டத்தில் சேர்க்கல? எதுக்கு சேர்க்கல? சாகரவரை கட்சியிலேயோ பக்கத்திலேயே சேர்க்கல. ஏன்? பல பேர் பணமானதுக்கு பக்கத்து அப்புறம் தான் பக்கத்திலே வந்து நின்னான். என்ன கொடுமை பாருங்க. இந்த வேலையிலே இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ற நீங்க அப்ப எவ்வளவு வேலை செய்வீங்க? அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு இதையெல்லாம் ஒழிப்பதற்கு ஒரு மாபெரும் புரட்சிக்கு தயாராகணும். கட்சி ஆட்சிகளால் இந்த அநீதியை சரி செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. புரட்சியால் மட்டும்தான் இதை புரட்சி போட முடியும். அதுவும் தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக நிற்கிற புரட்சியாளர்களாக தான் நிற்க முடியும். அவர்களால் தான் சரி செய்ய முடியும். இது எல்லாரும் எனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலைன்னு ஒதுங்கி நிற்கிறதுனால இது சரியா வராது. ஓரத்தில் நின்று பேச்சை கேட்டு அப்படியே போறது, புலம்பிக்கிட்டு நிற்கிறது, எவனுமே சரியில்லைங்கிறது. அந்த விரக்தியில தான் பல பேர் நோட்டாவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் நோட்டாவுக்கு அது 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 மாதிரி ஒரு தவறானது ஒன்றும் கிடையாது. நான் என்ன அன்பா வேண்டேன், நோட்டோவுக்கு போடுற எல்லாரும் நோட்டோ என்ற ஒரு கட்சி ஆரம்பிங்க. நீங்க தேர்தலில் போட்டிடுங்க. நீங்க ஆக நல்லவர்கள், நாங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதை செய்யுங்க. யாராவது வந்து நாங்கெல்லாம் தான் நோட்டோவுக்கு போட்டோம், நாங்க நோட்டோ அமைப்பு அப்படின்னு ஒன்றும் ஆரம்பிங்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்கெல்லாம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எவன் சரியில்லை, இப்படி சரியில்லை சரியில்லை என்று எவன் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஆக சரியில்லை.
அதை முதல்ல சரி புரிஞ்சுக்கணும். எவன் சரியாக இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் சரியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தனும் வந்தா எல்லாம் சரியாயிடும். இதான் இங்க இருக்கிறது. நான் சரியா இருந்தால் நாம் சரியா இருக்க முடியும். நாம் சரியாக இருந்தால் நாடு சரியாயிரும். இவ்வளவுதான் இங்க இருக்கிறது. அவன் வீட்டை கூட்டு, குடியிருக்கிற தெருவை கூட்டு, தேசம் தானா சுத்தமாயிரும். அவ்வளவுதான் தத்துவம். வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிறல, தெருவையும் சுத்தமா வச்சுக்கிறல, நாடு குப்பையாயிருச்சுன்னு வச்சுக்கிறது. இது அல்ல. இது புலம்பல், இது பொறாமையின் வெளிப்பாடு, இது புரணி பேசுறது. அது அல்ல. அது ஆக்கப்பூர்வமான வேலை அல்ல. இனிமேலாவது கற்றறிந்த அறிவு சார்ந்த தம்பி தங்கிகள், அறிவார்ந்த பிள்ளைகள், நீங்கள் நோட்டாவுக்கு வாக்கு போடுவதை நிறுத்துங்க. அது சரியா வராது. இப்ப லட்ச வாக்கு நோட்டா வாங்கிருச்சு. நோட்டோ 90,000 வாக்கு ஒருத்தர் வாங்குறாரு. நோட்டோ வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரை அறிவிப்பாங்க? அறிவிச்சு நோட்டோ சார்பா யார் சட்டமன்றத்துக்கு போறது? யாரும் போறது இல்லை. அப்ப அதை விட குறைவாக வாக்கு வாங்கினவன் தான் சட்டசபைக்கு போவான். அப்ப நோட்டோ பயனற்றது. அதனால அந்த மாதிரி செயலை படித்த பிள்ளைகள் செய்யறது சரியில்லை. அதனால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க அது இல்லை, அதெல்லாம் போடணும், நோட்டோவுக்கு போடணும், நோட்டோவுக்கு போடணும்னு. நீங்க 5 ஆண்டுகள் இல்லை 50 ஆண்டுகள் ஆனாலும் நீங்க நோட்டோவுக்கு போட்டு இந்த அமைப்புல, இந்த ஜனநாயக கட்டமைப்புல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற, ஜனநாயகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஆயுதம், மதிப்பு மிக்க உரிமை என்பது வாக்குதான். அதை பயனற்றதாக்கி, அதை மதிப்பிழப்பதாக்கி, அதை வீணாக்கி ஒன்றையும் சாதிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, வாக்கு செலுத்த வராமல் இருப்பது மிகப்பெரிய தேச துரோக குற்றம். அங்கங்க குண்டு வைக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் தான் தீவிரவாதம், பயங்கரவாதம் நீங்க நினைக்கிறது தப்பு. அது பயங்கரவாதம்னா அதை விட மோசமான பயங்கரவாதம் உனக்கு நல்ல கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, நிறைய சம்பளம் கொடுத்து, வசதியான வாழ்க்கையை கொடுத்த இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றாமல் இருப்பதும் தேச துரோக குற்றம்தான். அதை நீ விளங்கி கொள்ளணும். அது செய்யாம இருக்கக்கூடாது. படித்த பிள்ளைகள் அது செய்யாம இருக்கக்கூடாது. உன்னுடைய எதிர்காலத்தை வேற ஒருவன் தீர்மானிக்க நீ அனுமதிச்சிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறா போயிடும். இந்த ஆர்கே நகர் ஒரு தொகுதிக்குல எவ்வளவு பிரச்சனை நடந்து போகும்போது அத்தனை பெற்றோர்களும், அத்தனை அக்கா தங்கைகளும், அத்தனை நம்ம அம்மா பெரியம்மாவும் தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, அதுக்கு ஏற்பாடு செய்ய என்று சொல்றாங்க. தண்ணிங்கிறது மிக 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 உயிர் தேவை, மிக மிக அத்தியாவசியமான அடிப்படை தேவை. அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மிக 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 அத்தியாவசியமான உயிர் தேவையிலேயே பிரச்சனை இருக்கு, சரி செய்யப்படலை. அதுக்கப்புறம் போகும்போது என்ன சொல்றான் ஒரு தம்பி, அண்ணா நீங்க சீக்கிரம் அந்த மேம்பாலம் கிட்ட ஏற்பாடு செய்யுங்கிறான். நானே முதலமைச்சர்னு அவன் நினைச்சுக்கிட்டான். பாண்டியன் சொல்றான், என் தம்பி பக்கத்தில் என்ன பாண்டியன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான், அண்ணவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான், சீக்கிரம் கட்டுங்கிறான். நான் கட்டுறேன், நீ ஓட்ட போட்டுரு, நான் கட்டுறேன். பாலம் கட்ட காசுலன்னு வச்சுக்க, ஊரா பிச்சை எடுத்து வந்தாலும் கட்டி விட்டுருவேன். நீ அதை பத்தி சொல்லக்கூடாது. இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க பாத்துக்க, நல்லா கவனிச்சுக்க. தாம்பரத்துல ஓசூர்ல ஒரு காவல்துறை அதிகாரி இறந்துறாரு. அவருக்கு நிவாரணம் கொடுக்கணும். எப்பவும் அரசு 2 லட்சம் 1 லட்சம் கொடுக்கும், அவ்வளவுதான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேளு. ஒரு காவல்துறை அதிகாரி தன் பகிரில வாட்ஸ்அப்ல, நாம லட்சம் காவலர்கள் இருக்கோம், போலீஸ்காரர்கள் இருக்கோம், ஒரு ஆள் 100 ரூபாய் போட்டால் 1 கோடி பணம் வந்துருது. நாம என்ன செய்யறோம், ஒரு ஆள் 100 ரூபாய் போடுறோம், 1 கோடி அந்த காவலர் வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு செய்தியை போட்டாரு. இந்த செய்தி சரசரன்னு எல்லா பகுதியிலையும் பரவுது.
பரவுற செய்தி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சருக்கு போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் 1 கோடி நிவாரணமா அரசு சார்பா போயிருது. போலீஸ்காரங்க கொடுக்கல, செய்திய போட்டான். அப்படித்தான் இந்த போலீஸ்காரர்களே சேர்த்து 1 கோடி காவலர் குடும்பத்துக்கு கொடுத்துட்டா அசிங்கமாயிரும்ட்டு உடனடியாக அந்த ஒரு காவலர் குடும்பத்துக்கு மட்டும் 1 கோடி ஜெயலலிதா அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்படி நாங்க உலகம் பூரா 13 கோடி தமிழர்கள் வாழ்றோம். ஒரு ஆளு 100 ரூபாய் போட்டா எத்தனை கோடி வரும்னு நீ எண்ணிக்க. இது ஒரு பிச்சைக்கார காசு. இந்த பாலம் கட்டி விட்டு போயிடுவோம். இதே கொடுங்கையூர் குப்பை மேடை மொத்தமா தூக்கிட்டு மக்கள் வாழ்கிற உண்மையான எழில் நகராக நாங்க மாத்தலைன்னா அப்புறம் நீங்க இந்த என் தங்கச்சி உட்கார்ந்து இருக்குது. என்னை கூட்டிக்கிட்டே போகும்போது, அண்ணா இந்த ஒரு பள்ளிக்கூடம் தான் அண்ணா, இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் படிக்கணும்னு. இவன் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிட்டான், குடிக்கிறதுக்கு வீட்டு வாசல்ல வச்சுட்டான். யாரு? சாதனையாளர்கள். எந்த சாதனையாளர்கள்? டாக்டர் கலைஞர், தன்மான தலைவர், தமிழின தலைவர் ஐயா, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி, இதய தெய்வம் அம்மா, எல்லாம் இந்த உலகத்துல இவங்க வந்து சாதனை கழுத்து போடுறாங்க. 500 கடையை மூடிட்டோம். எங்க மூடிட்டு சாவியை கொண்டாந்து கொடுத்தது யார்? எங்ககிட்ட கையெழுத்துல மூடிட்டாங்க. இப்ப போராட்டம் நடக்குது ஊருக்கு. செய்தியை நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்? சிற்றூர்கள்ல, ரொம்ப சிற்றூர்கள்ல இங்க மூடியதா காட்டிய கடையை விட அதிக எண்ணிக்கையில கிராமங்களில் போய் திறக்கிறான். இப்ப புதுக்கோட்டையில இருந்து என் தம்பி வந்திருக்கான். ஏன்டா 2 நாள் வரல? என்ன அங்க ஊர்ல போய் சாரா கிடத்துக்கு டாஸ்மார்க்க திறந்துகிட்டு இருக்கான்னு அதுக்கு போராடிட்டு இருக்கேன்னு. இதுக்கு போராடிதான் நிப்பாட்ட முடியாது. திருச்சியில போட்ட மாதிரி போட்டா தான் தெரிச்சு ஓடுவாங்க. இது இது என்ன இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அது எங்கிருந்து என் அருமை சகோதரன் பாலு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கிற கடைகளெல்லாம் மூடுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு பல நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. அரசு எதுக்கு சீராய்வு மனு போடுது? இந்த டாஸ்மார்க்கை உடனே மூட சொல்லாதீங்கன்னு ஒரு மறுசீராய்வு மனுவை போடுது. எப்படிப்பட்ட அரசு? அந்த அரசுக்கு ஓட்டு போட்ட நீங்க எப்படிப்பட்ட நாம மக்கள்? கர்மம். உலகத்துல காரி துப்புறான். என் தம்பி பாக்கியராஜ் அமெரிக்காவில் வேலை செய்யறான். இன்னைக்கு வந்திருப்பான், காலையில இறங்கிடுவான். அவன் அலுவலகத்துல வேலை செய்யற இந்தியாவில் இருக்கிற எந்த மொழி வழி தேசிய இனத்தின் மகனும் அவனை மதிக்கிறது இல்லை. தமிழ்நாடானவனு அப்படி பார்த்து போவானா? ஏன்? நம்ம நாட்டு லட்சணம் தான் அவனுக்கு தெரியுதே. இந்த சொல்றான்ல, 10 மாசத்துல 3 தேர்தல் நடக்குது. ஒரு தேர்தல் வருது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர்ல ஓட்டுக்கு அதிகமாக காசு வச்சுட்டாங்கன்னு தேர்தலை கொடுத்துட்டாங்கன்னு தள்ளி வைக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டில் தான் 2 தொகுதியில் நடந்திருக்கு. இவன் தான் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டத்தில் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு தேர்தலை தள்ளி வச்சு தலைகுனிய வச்சுட்டான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஒரு வெள்ளைக்காரன் வர்றான், பாக்கியராஜ் கிட்ட வர்றான் வெள்ளைக்காரன். அந்த என்ன கேட்கிறான்? யுவர் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் இஸ் இன் ஜெயில். யார கேட்கிறான்? உனக்கு தெரியும். அப்புறம் அவன் சொல்றானா, உன் நாட்டை யாரு வேணாலும் ஆளலாம் இருக்க, நல்லவனை தவிர. இங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றான்? என் நாட்டை நல்லவனை தவிர எவனை இனி ஆள முடியாது என்கிற நிலையை உருவாக்கணும். சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் தமிழர் தான் ஆளணும்லாம் ஒன்றும் இல்லை, தகுதி இருந்தா ஆளலாம்னு. ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க முடியாது. என்னைய இவரு என்னைய பெத்தவன் எவனோ அவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். என் ரத்தவன் எவனோ அவன் தான் எனக்கு தலைவனா இருக்கணும். அது சும்மா இவனா வரேன் போறலாம் ஒரு கருத்து. மோதி பாருங்கிறாங்க. எங்கன இறங்குறீங்க? நாங்க வந்து மோதுறது. சொல்லுங்க, மோதுவோம். என்னவோ நடக்குது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள்கிட்ட, என் அருமை பெற்றோர்கள்ட்ட, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள்ட்ட சொல்லுவது, நாங்க மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டு உங்களை நேசித்து நிற்பதால
பேரன்பு கொண்டு எங்கள் உயிரை விட மேலாக உங்களை நேசித்து நிற்பதனால இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் உங்ககிட்ட சொல்லி சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சரி செஞ்சிட முடியுமா? காசு கொடுத்து வாக்கை பெறுகிற இந்த நிலையில் இருந்து இந்த மக்களை மாற்றிட முடியுமா? இந்த நாட்டை மீற்றிட முடியுமானா முடியும். முடியும். போன தேர்தலில் 2016 காசு கொடுத்தாங்க. எல்லா கட்சியும் கொடுத்துச்சு. அதிகமாக கொடுத்தவன் ஆளுங்கட்சியானா, கொஞ்சம் குறைவாக கொடுத்தவன் எதிர்கட்சியானா. இது ஜனநாயகம். ஆனால் அந்த பணம் மழை பொழிந்த நேரத்திலும் கூட இனமானத்திற்கும் தன்மானத்திற்கும் தமிழினத்தின் எதிர்காலத்திற்குமாக 4,50,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அவனுக்கு சின்னம் தெரியல, புதுசாப்பத்தான் சின்னத்தை கொடுக்குறோம். நாங்களே இன்னும் பல இடத்துல போய் சேரல. எங்கள் காசு இல்லை, எங்களை பற்றி எடுத்து பேச ஒரு தொலைக்காட்சி இல்லை, நாங்கள் போட்டி போடுறோம்னே சொல்றதுக்கு அவங்களுக்கு நாக்கு சுலுக்கிக்கிச்சு. ஆனால் அப்படி இருந்தோம் தேடி தேடி நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், மானத்தை முளைச்சி மாறல வாழ் குடிச்சவன் போட்டுதான், அதே போட்டுதான். அந்த 4.5 லட்சத்தை 45 லட்சமா மாத்துவோம். அந்த 45 லட்சத்தை 4.5 கோடியா மாத்துவோம். அது நடக்கும். நாங்க நடந்தா சரின்னு இருக்கிற ஆளுகள்ல, நடத்தி காட்டுற ஆளுங்க. அது ரொம்ப நம்பிக்கையோடு நின்று எனது உடன் பிறந்தவர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் உழைக்கணும். இதை அப்படி விட்டுட்டு போக முடியாது. ரொம்ப இக்கட்டான நிலையில இந்த நாடு மக்கள் நிற்கிறோம். மிக மிக அடிப்படை தேவையிலிருந்து நம்ம மீண்டெழ வேண்டியது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, நீருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள், நிவாரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற வேளாண்குடி மக்கள், இது ரெண்டுமே பேராபத்து. மிகப்பெரிய நீர் பஞ்சத்தையும் மிக கொடிய உணவு பஞ்சத்தையும் இந்த நாடு மக்களும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்பதை, விரைவில் சந்திக்க காத்திருக்கிறார்கள் என்பதை என் தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும். அதை சீக்கிரம் சரி செஞ்சு எந்திரிக்கலன்னா செத்துருவான். இப்போ என் தம்பிக்கு நான் நீலகிரிக்கு அலைபேசி அழைச்சி பேசினேன். ஒரு வாரத்துக்கு ஒரு யானை சாகுதுனேங்கிறான். ஒரு வாரத்துக்கு ஒரு யானை. ஏன்? தண்ணி இல்லாம. ஏற்கனவே காடுகள்ல மொத்தமா 1500 யானைகள் தான் இருக்குங்கிறான். ஒரு வாரத்துக்கு ஒரு யானை காடுகள்ல தண்ணி இல்லாம சாகுதுன்னா எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி. காடுகள் எல்லாம் வறண்டுருச்சு, மயில் செத்துருச்சு, மான் செத்துருச்சு, வரையாடு செத்துருச்சு, காட்டாடு செத்துருச்சு, காட்டெருமை செத்துருச்சு. காடுகளை அழிந்து கொண்டிருந்தால் நமக்கு அருவிகள் இல்லை. அருவிகள் இல்லை என்றால் ஆறு இல்லை. ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை. நீர் இல்லை என்றால் சோறு இல்லை. சோறு இல்லை என்றால் உயிர் இல்லை. உயிர் இல்லை என்றால் வாழ்வில்லை. வாழ்வில்லை என்றால் ஊர் இல்லை. ஊர் இல்லை என்றால் உலகில்லை. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனவே மிக எச்சரிக்கையாக நாம வேலை செய்யணும். மிக எச்சரிக்கையாக. இது வாழ்வாதாரத்துக்காக போராடுகிறார்கள் சொல்றோம்ல, நாம போராடுறது தேர்தலில் வாக்கு சேகரிக்கல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். இதுவும் ஒரு வாழ்வாதார மீட்பு போராட்டம் தான். இது எல்லா வழியிலையுமான மீட்பு. எல்லா வழியிலையுமான மீட்பு. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ரூபல்லா அப்படின்னு ஒரு தடுப்பு மருந்து போடுன்னா, போட்ட குழந்தை தூத்துக்குள்ள செத்து போச்சு. இந்த தடுப்பு மருந்து ஊசியை போட்டதுனாலதான் செத்து போச்சுங்கிறான். இப்ப இந்த ஊசி நோயை தடுக்குதா நோயை கொடுக்குதா? இதுக்கு பதில் இல்லை. கடை கோடி தேடி போய் ஒரு கிராமத்து பிள்ளைக்கு போட்டு சாகடிக்கிறான். ஏன்? அங்கதான் கிளர்ச்சி இருக்காது, அங்கதான் முழு கல்வி இல்லை, அங்கதான் அறியாமை இருக்கு, அங்கதான் புரட்சி வெடிக்காது. இந்த நோயை தந்தவனும் அவன் தான், அந்த நோய்க்கு மருந்தை கொண்டு வரவன் அவன் தான். இதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். எப்படி செர்சியை கொண்டாந்து வெண்மை புரட்சிங்கிற பேர்ல உடல் முழுக்க பால்ல சக்கரை நோயை கடத்தி அதுக்கு ஊசி மருந்து மாத்திரை வித்ததுல 375 லட்சம் கோடிகளை கொண்டு போனானோ, அப்படி அது ஒரு மறைமுக போர், பயோ வார். அதை நீ புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இது போலியோம்பா, டெங்கும்பா, இதெல்லாம் எங்கிருந்து வருது? இப்படிப்பட்ட குப்பைகளையும் இப்படிப்பட்ட கழிவு ஆற்றுகளுக்கும் பக்கத்தில் குடியிருந்தா டெங்கு வராதா, மலேரியா வராதா? ஏன் வராது?
நுரையீரல் புற்று வராதா? தோல் நோய் தொற்று வராதா? வரும். இதைத்தான் பாதுகாப்பான சுற்றுச்சூழல்ங்கிறோம். அப்படி மக்கள் வாழ்விடங்கள் பாதுகாப்பான சுற்றுச்சூழலா இருக்கணும். சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய குடிநீர் மிக மிக அடிப்படை. அதையே தராத அரசு. ஒரு அடிப்படை கேள்வியை கேட்டுக்க, தவிச்ச வாய்க்கு உனக்கு தண்ணி கூட வக்கற்ற தருவதற்கு வக்கற்ற அரசு அது இருந்தா என்ன, செத்தா என்ன? எதுக்கு உனக்கு அந்த அரசு? என்ன செய்ய போகுது? இல்ல ஐயா ஓபிஎஸ், இல்ல ஐயா ஸ்டாலின், இல்ல ஐயா தினகரன், இந்த தண்ணீர் பஞ்சத்தை நாங்கள் வந்தவன வென்று வந்தவன உடனடியா இந்த இடத்துல தண்ணி எடுத்து இப்படி இப்படி கொண்டாந்து இந்த தண்ணீர் இந்த தட்டுப்பாட்டை நீக்குவோம். ஒரு பேச்சு பேச சொல்லு, ஒரு அறிக்கை. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன செய்ய முடியும்? எங்கிருந்து தண்ணி கொண்டாடுவீங்க? புழல் ஏரியில கழிவுநீர் கலந்துருச்சுன்றான் காலையில செய்தி. எல்லா ஏரியும் வறண்டுருச்சு. இருந்த ஏரிகளிலெல்லாம் கழிவு நீர் போய் கலந்துருச்சு. அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா நீங்க எந்த அமைச்சர் வீட்டுல தடை இல்லாம தண்ணீர் வருது, தடை இல்லாம மின்சாரம் வருது, அதை பற்றி அவனுக்கு கவலை என்ன? எம்எல்ஏ ஆட்சியில தடை இல்லாத நீர், தட்டுப்பாடு இல்லாத தண்ணீர், தடையற்ற மின்சாரம், அதை பற்றி அவனுக்கு கவலை என்ன? கவலை இல்லை. இந்த கூவத்தூர்ல போய் தங்கி இருந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் கொடுங்கையூர் குப்பைமேடுக்கு பக்கத்துல கொண்டாந்து உட்கார வச்சா எல்லாம் சரியா. அது ஒரு காலம் வரும், அது ஒரு காலம் வரும். தெலுங்கு படம் பத்திரிக்கை பாரத் பந்த் எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு குடோன்ல அடைச்சு போட்டுருவான், அடைச்சு போட்டு மிரட்டுவான். அப்படி ஒரு நாள் எல்லாரையும் மிரட்டுற காலம் நமக்கு வரப்போகுது. நீங்கள் எல்லாரையும் மிரட்டணும். அப்படி மிரட்டுறதுக்கு பேர் என்ன? அதுதான் புரட்சி. மக்கள் மாற்றத்திற்கான மக்கள் ஜனநாயக புரட்சி இந்த நாட்டில் தேவைப்படுது. அத ஒவ்வொரு மனிதரும் மாபெரும் ஆற்றலாக கிளர்ந்தள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் குறிப்பா படித்த கற்றறிந்த பிள்ளைகள், உலக அரசியலை உள்ளூர் அரசியலை கற்று தெளிந்த இளைய புரட்சியாளர்கள் இணைந்து திரளணும். அதை விளங்கி கொள்ளணும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. முதலாளிகள் கையில பணம் இருக்கிறவங்க கையில அதிகாரம் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒன்னால தடுக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்கு இதை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான், அதுக்கு நேரம் இருக்காது. பணத்தை பதுக்க ஒதுக்க அதை எந்த நாட்டில் முதலீடு செய்யலாம், எங்க எதை வாங்கலாம், இந்த தான் அவங்க கவனம் இருக்கும். நம்ம ஆளுங்க பாரு, ஆட்சிக்கு வர முன்னாடி ஐயா மோடி என்ன சொன்னாரு? சுவிஸ் வங்கில இருந்து பணத்தை கொண்டு வந்துருவாரு. இவன் சுவிஸ் வங்கியை பார்த்துக்கிட்டு இருந்தான். நம்ம அப்பத்தா அம்மா சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து போயிட்டான். இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐல என்ன சொல்றான்? 5000 ரூபாய் கட்டாயம் போடணுங்கிறான், கட்டாயம் வச்சிருக்கணுங்கிறான் இருப்பு. அதை நீ எடுக்க முடியாது. இப்ப 5000 காலையில வீட்டுக்கு போன என்னுடைய மனைவி காயல்வெளி எங்க 5000 இருந்தது இல்லைங்க, காணாமுங்க, கணக்குல எடுத்துட்டான். அந்த இதில் கேட்டா இப்ப 5000 இல்லைங்க 10,000 போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இந்த 5000 எங்க? அதானி அம்பானிக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கடன் கொடுத்துருப்பான். ஒவ்வொருத்தன்ட்ட இருந்தும் அடுக்கு பானைகளை வச்சுற சில்லற காசு, சிறுவாடு காசு, சுருக்கு பையில காசை எடுத்து 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 இந்த பெரும் முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடிகளை கடன் கொடுப்பான். இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல, முதலாளிகளுக்கானவர்கள், முதலாளிகளுக்கான புரோக்கர்கள், தரகர்கள். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், என் பேரன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு சொல்றேன், சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டினுடைய தலைவன், பிரதமர், முதல்வர், இதில் யாராக இருந்தாலும் இவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சேவை செய்கிற தரகர்களாக இருப்பார்களே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்களாக ஒருபோதும் வாழ முடியாது. இது சத்தியம். வாழவே முடியாது. ஏன்? அந்த கொள்கை அப்படி. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ இங்க போய் ஜப்பான்ல போய் ஐயா மோடி என்ன பேசினார் பத்தி இல்ல, 50 கோடி இளைஞர்கள் என் தேசத்திலே வாங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 கோடி அடிமைகள் வச்சிருக்கேன், இங்க வந்து முதலீடு செய், பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்களை பறிச்சு தரேன், இங்க வந்து முதலீடு செய். கட்டமைப்பு வச்சிருக்கேன், அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன? தேசிய நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, வானூர்தி எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு.
இங்க வா, இங்க வந்து முதலீடு செய்யி. உனக்கு சாலை வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, எந்த வரியும் கிடையாது. தடையற்ற மின்சாரம் தாரேன். நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் நீ உறிஞ்சிக்க, அதுக்கு தடையே கிடையாது. தடையற்ற மின்சாரம் தாரேன். அப்படி ஒரு அரை மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு அதுல உற்பத்தியில ஏதாவது இழப்பு ஏற்பட்டுட்டா அதை எந்த மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இருக்கோ அந்த மாநிலமும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த இழப்பை ஈடுகட்டிடும். எப்படிப்பட்ட அரசுகள், எப்படிப்பட்ட நாடு, யாருக்கான அரசு, இது யாருக்கான அதிகாரம்? இங்க பெருமதிப்பிற்குரிய என்னுடைய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் பேசுறாரு. எப்படி பண மதிப்பிழப்புல சுங்கச்சாவடிக்கு ஒரு வாரம் வசூல் இல்லைன்ட்டான். ஏன்னா இவன் காசு இல்லாதனால என்ன பண்ணான்னு தெரியல. ஒரு வாரம் நீ காசு வாங்காதமா வண்டியை ஓட்டுறான்ட்டான், விட்டுட்டான். இப்ப ஒரு வாரத்துல 1500 கோடி இழப்பு. இந்த 1500 கோடி இந்த முதலாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை உடனடியாக மத்திய அரசு ஈடுகட்டும். நல்லா கவனிச்சுக்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? ஒரு வாரத்தில் 1500 கோடி இழப்பு, நஷ்டம். ஆனா இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை கோடி லாபம், அதை ஒரு தடவை காட்டு. அதை காட்டுது. இப்ப என்ன கேள்வி, அடுத்த கேள்வினா 1500 கோடி இழப்ப அரசு உடனே ஈடுகட்டும்னா அரசு தனியா இதுக்குன்னு இங்க அச்சடிக்குதா இல்ல மக்கள் காசா? தான் நம்மளுக்கு கேட்கிற கேள்வி. மக்களின் பணத்தில் இருந்து அரசு இதை எடுத்து ஈடுகட்டிடும்னா மக்களையே பணத்தை கட்டிட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம். இது என்ன பெரிய திட்டம், என்ன பெரிய சலுகை? அப்ப எப்படியெல்லாம் ஏமாத்துறான்னு நீ யோசிச்சுக்க. ஆனா முதலாளிகளின் இழப்பிற்கு 1500 கோடியை உடனடியாக ஈடுகட்டுகிற எனது அரசு உலகத்திற்கு சோறு போடுகிற உழவர் குடிமக்கள் வட்டி கடன் வாங்கி வேளாண்மை செய்து நட்டப்பட்டு போனா அந்த கடனை தள்ளுபடி செய்தா, அதுக்கு இழப்பிடுதாடா என்று அம்மனமா நின்று அறநிர்வாணமா நின்று மண்டையோடையும் கையில ஒரு திருவோடையும் வச்சு தெருவோட நின்று போராடி கொண்டிருக்கான். ஏன்னு கேட்க நாதி இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் வென்றுச்சு. ஆதித்யநாத் யோகின்னு ஒரு அருமை பெருந்தலைவர் நாட்டை ஆளுறாரு. நல்லா கவனிச்சுக்க. நீ சிரிக்காத, அடுத்த பிரதமர் அவர் தான். அதுக்கு வேலை நடக்குது. நான் சொல்றது நடக்கும், நான் சொல்றது நடக்காம. என் கனவு என்ன தெரியுமில்ல? காவி கட்டிய ஒருவனை இந்திய நாட்டின் பிரதமர் ஆக்கிறது. அதான் இவன் வேலை. அதுக்குள்ள நீ இந்த வேட்டியை உருவிடணும். உனக்கு புரியுதுல்ல? இவ்வளவு கத்துக்கத்துறேன். எது கத்துறேன்? இந்த திராவிட கட்சிக்காரெல்லாம் பேசுவான், இந்த திமுகலாம் நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள். இவங்க தான் கொண்டாந்து இறக்கும். நான் இவனை இறக்கி விட்டவன் தான். இவனை எப்பவும் நம்பாத. 2019 பாரதிய ஜனதா தான் வெல்லும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தா அவனோட கூட்டணி வச்சிருவான். ஆனால் கடைசி வரை இந்த தேசிய கட்சிகளை இந்த நாட்டுக்குள்ள எழவிடாம வளர விடாம விரட்டி அடிக்கிற ஆற்றல் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த காலத்திலும் சரி நான் வெல்றது வீழ்றது அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் வெல்றதை விட எவன் வெல்லக்கூடாதுங்கிறதுல நான் கவனமா இருப்பேன். எங்களை ஒழிப்பேன். இவன் எந்த காலத்திலையும் நமக்கு பயன் தர மாட்டான், எந்த காலத்திலையும் பயன்பட மாட்டான். நல்லா கவனிச்சுக்க. இந்த ஆதித்யநாத் யோகியை சொல்லிடுறேன். இவன் வந்து 36,350 கோடி அந்த மாநில வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி பண்ணிட்டான். இந்த வேளாண்குடி மக்கள் போராடல, உத்தரப்பிரதேச வேளாண்குடி மக்கள் போராடல. ஆனால் 36,350 கோடி கடனை உடனே தள்ளுபடி பண்ணிட்டான். இதுக்கு பணத்தை ஒதுக்கி கொடுத்தது யார்? இதே அரசு, மத்திய அரசு. ஏன்? அவன் ஆள்ற மாநிலம், அதை தக்க வைக்கணும். இந்தியாவில் பெரும் மாநிலம், 403 சட்டமன்ற தொகுதி, நிறைய பாராளுமன்ற தொகுதி வச்சிருக்கு. அங்க அடிச்சாதான் அடுத்து பிரதமர் ஆக முடியும். அப்ப என்ன கலக்கல வேலை செய்யறான்? அப்ப தமிழனேவன் புறந்தல்றான். தலைநகர்ல ஒரு மாச காலம் தொடப்போகுது, 25 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கான் நிவாரணத்துக்கு. அந்த நிவாரண தொகுதியை ஒதுக்கி கொடுக்க மனசு இல்ல, கொடுக்க மாட்டான். அப்ப நீ என்ன பண்ணும்? ஓட்ட வச்சு ரோட்ல போராட விட்ட எனக்கு என்னை போராட விட்ட உனக்கு என் ஓட்டு எதுக்கு என்கிற கேள்வி ஒவ்வொருத்தருங்களையும் வரும். இதே கையில திருவோட்ட வச்சு தெருவோடு நின்று போராட விட்ட உனக்கு எதுக்குடா என் ஓட்டு என்கிற கேள்வி உனக்கு வரும்.
எதுக்கு நின்றுருக்கான்? அணுவுல. காங்கிரஸ் என்ன சொல்லும்? திறக்கணும். பாரதிய ஜனதா திறக்கணும். எதிர்த்தா தேச துரோகி. ஒரே நிலைப்பாடு தான். ஈழ விடுதலை கூடாது, இலங்கை ஒரே நாடு. ஏன்? இவன் ஆத்தால போன அங்கதான் பிறந்தான், அதனால அதையே வச்சுப்பான். ஒரே நாடு. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோர சாப்பாடுவான். கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததுதான், எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒரே மாதிரி பேசுவான் ரெண்டு பேரும். காவிரி மேலாண்மை வாரியம் ரெண்டு பேரும் வாய் திறக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஹைட்ரோ கார்பன் எடுக்க காட்டுகிற தீவிரத்தில் ஒரு துளி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க காட்டல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருந்த முறையா நதிநீரை பங்கிட்டு கொடுத்திருந்தா இந்த பஞ்ச பராரிகளாக என் வேளாண்குடி மக்கள் இன்னைக்கு வந்திருக்க மாட்டான். இவ்வளவு வறுமையை எதிர்கொண்டிருக்க மாட்டான். பயிர் வாடிடுச்சுன்னு உயிர் வாடி தற்கொலை செய்து செத்திருக்க மாட்டான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுல நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், முதன்மை அமைச்சர் வாய் திறக்கல. அவர் திறக்க மாட்டார். அவர் இதுக்கெல்லாம் திறக்க மாட்டார். காஜோல், கௌதமி அல்லது ஷில்பா செட்டி. நான் கூட என் தம்பிகிட்ட சொன்னேன், என்னடா டெல்லியில போராடிட்டு இருக்கும்போது என் தம்பி பிரபு அங்கே கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்லாம் சுத்தின்னு, தம்பி நம்ம கூட அந்த பிரதமர் வட இந்திய தலைவர்கிட்ட டக்குன்னு ஒரு நேரம் கட்டு பேசுறதுக்கு 2 நடிகைகளை சத்துக்குறோம்டா. ஆமாண்ணே, நல்ல யோசனைங்கிறான். வேற வழி என்ன இருக்கு? என் தம்பி சிவாவும் தான் வந்தான். அப்படித்தானே இருக்கு நிலைமை. எங்க 37 பாராளுமன்றம் போய் முக்கிட்டு வாசல் நின்று வந்துட்டான். திடீர்னு காஜோல் கால் மேல கால் ஓட்டு போயிட்டு அவர் அப்படி வந்து கேட்டு பாவப்பட்ட மக்கள் தானே. என்ன பண்ண முடியும்? அது முடிஞ்சு. சரி, ஐயா பேசல. அருமை பெருமகள் அம்மையார் சோனியா காந்தி, அவருடைய கட்சி தலைவர் தான் அங்க ஆண்டு கொண்டிருக்கிறார் கர்நாடகாவை. ஒரு வார்த்தை, ஐயா காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு அதை இது பண்ணுங்க, ஒத்துக்கிறீங்களா, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துங்க சீதாராமையா. சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான் சொல்லுங்க? சொன்னா பாரதிய ஜனதா வென்றும். பாரதிய ஜனதா பேசாது. பிரதமர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம்னு சொல்லிட்டா காங்கிரஸ் ஆட்சியை தொடர்ந்துடும். அப்ப என்ன அவன் நினைக்கிறான்? தேசிய கட்சி பேசுவான், இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, தேச நலன் எல்லாம் பேசுவான். இந்த எச்ராஜா கொச்சிராஜா எல்லாரும். ஆனா இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல பேச சொல்ல அங்க போய் ஏன் பேசல? அங்க பேசினா இந்த தேசிய கட்சிகள் கர்நாடகா என்று வருகிற போது கன்னடர் நலனை பேசுகிற, நலனை பாதுகாக்கிற மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. அதான் அங்க இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இவனை அறவே நுழைய விடக்கூடாது. எதுக்கு வர மாட்டான்? உன் வீட்டு இளவுக்கே வந்த அழாதவன் எதுக்கு வந்தால போறான்? 20 காட்டுக்குள்ள செத்ததுக்கு அழுதானா? 1,75,000 பேர் அந்த நாட்டுக்குள்ள செத்ததுக்கு அழுதானா? இந்திய கடலுக்குள்ள 840 பேர் செத்ததுக்கு அழுதானா? இல்ல 200க்கும் மேற்பட்டவன் இந்த நிலத்துல இருந்து செத்தான விவசாயி அதுக்கு அழுதானா? எதுக்கு அழுதான்? எதுக்கு வர மாட்டான். ஆனா எப்ப வருவான்? நாக்க நல்லா தொங்க போட்டுக்கிட்டு உன் வாக்க நக்குறதுக்கு வருவான். நீ மானம் கெட்டு போய் 500,000 வாங்கிட்டு போட்டுட்டு குவாட்டர் போட்டு படுத்துற. இது என்னைக்கு நீ சிந்திச்சு தெளிந்து எந்திரிச்சு வாரியோ அன்னைக்கு தான் இந்த நாடும் மக்களும் வாழும் புறப்படும். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. அது நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப எந்த இடத்துலயும் நமக்கு நிக்க மாட்டான். சரி, வழக்காடு மன்றத்துல, தமிழர் நாட்டுல வழக்காடு மன்றத்துல தமிழ்ல வழக்காடுகிற உரிமையை கேட்டு போராடுறோம். இது இந்தியாவில் நாம மட்டும் கேட்கல, பல மாநிலங்கள்ல இருக்கு. அவன் தாய்மொழியில வழக்காடுறான். இதை பெற்றுத்தர்றோம் என்று காங்கிரஸ் சொல்லுமா? இல்ல பெற்றுத்தர்றோம் என்று பாரதிய ஜனதா சொல்லுமா? சொல்லாது. ஆனா இந்திய திணிக்கு, இந்திய படி. ஐயா எச்ராஜா என்ன சொல்றாரு? இந்தி கட்டாயம் படிங்க, தமிழை எதிர்த்து நாங்க போராடுவோங்கிறாரு. ஏன்? அவர் தாய்மொழிக்கு அவர் உண்மையா இருக்காரு. ஹரிஹர சிங் ராஜா சர்மா உடைய பையன் இருக்காரு, அவர் தாய்மொழிக்கு உண்மையா இருக்காரு. ஆனா நாம நம்ம தாய்மொழிக்கு உண்மையா இருக்கோமா?
அதை கவனிச்சுக்கணும். இதை போய் கர்நாடகாவில் கன்னடத்துக்கு எதிராக போராடுவோம், கேரளாவில் மலையாளத்துக்கு எதிராக போராடுவோம், ஆந்திராவில் தெலுங்குக்கு எதிராக போராடுவோம், போராடிடுன்னு சொல்லிட்டு வண்டியேறி இங்கே வந்துட முடியுமா? அறுத்து போட்டிருப்பான். இவன் என்ன செய்யறான்? கூட உட்காந்துட்டு நல்ல பேச்சை கொடுத்தீங்கன்னே, நல்லா அருமையாக சொல்லிட்டீங்கன்னே. இவன் நம்மால் காலக்கொடுமை. இதையெல்லாம் என்னைக்கு இந்த தமிழ் சமூக மக்கள், குறிப்பாக என் தம்பி தங்கைகள் உணர்ந்து தெளிகிறார்களோ அன்றுதான் இந்த இனத்திற்கென்று ஒரு நல்ல அரசியல் பிறக்கும், சரியான அரசியல் பிறக்கும். அது ரொம்ப முக்கியம். சரியான அரசியல் தேவைப்படுது. இங்க கோபம் வரணும், ஒரு அறச்சீற்றம், அநீதியை கண்டு எதிர்க்கிற துணிவு அது வரணும். உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுகிறாயானால் நீயும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளன் சேவேரா. நீ கோபப்பண்ணும். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையான இனத்தின் மக்கள் நாம். இப்ப நீங்க அடிமைகள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதாங்க பிரச்சனை. ஏன்னா என் இன மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதுகிறார்கள். இங்க இருக்கிற பிரச்சனை தான். நாம் அடிமை, பிற மொழிக்கு அடிமை, சாதிக்கு அடிமை, மதத்திற்கு அடிமை, மதுவுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, இப்படி எல்லாவற்றுக்கு அடிமை. இதெல்லாம் மாறி தனி மனித அபிமானங்கள், கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, என்ன இருந்தா நான் ரெட்டலை, என்ன இருந்தா நான் உதயசூரியன், இந்த தனி மனித அபிமானங்களை ஒழித்து நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற நிலை தமிழர் நாட்டில் உருவாகணும். அப்படி என்னைக்கு உருவாகுதோ அதான் அறிவார்ந்த சமூகம் என்று அர்த்தம். இரண்டாவது, சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை ஒழிந்து நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை என்று வருகிறதோ அன்றுதான் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல அரசு உருவாகும். இதை உருவாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு யாருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு? இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று பெரும்படியில் இருந்து எங்கள் தலைவன் சொன்னது போல, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் நமக்கென்று குரல் கொடுக்க, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்ட, நம் கண்ணீரை துடைக்க எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் நாம். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் அதிலிருந்து எழுச்சியுற்று வாழ்வதற்கு ஒவ்வொருவனும் களத்திற்கு வந்து அர்ப்பணித்து போராட வேண்டிய ஒரு கால தேவை, வரலாற்று கடமை உருவாகி இருக்கிறது. இந்த வரலாற்று பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று நமது அன்பு தலைவன் நமக்கு கற்பித்தது போல என் அருமை தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொண்டு வரும். இந்த வாக்கு கேட்கறதுக்கு, இந்த வாக்கு வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை. என்னை எல்லாரும் கேட்பாங்க, நீ நின்று ஜெயிச்சு உள்ள போயிடணும். ஒரு ஆள் போய் இந்த கொல்லை கூட்டத்தை கூடி வேடிக்கை பார்த்துருக்கிறதா, அவங்களோட சேர்ந்து மேசையை தட்டுறதா? நாம வந்த வண்ண இவங்களுக்கெல்லாம் எங்கே வேலை கொடுக்குறோம்? மாட்டு பண்ணையில் எப்படியே என்ன வேலை கொடுக்குறோம்? நல்லா தட்டினீங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் பார்த்தேன், உங்களுக்கு இந்த பாருங்க 3 டன் சாணி போட்டிருக்கேன். உட்காந்து தட்டி அட்டி ஓட்டிட்டு போயிருங்க. அருமையா செய்வேன். அதுக்கு தான் இவங்க லாய்க்கு. நான் வென்று பயன் இல்லை, நாட்டை வெல்லணும், அதுதான் பயன் இருக்குது. அதை கவனமா பண்ணணும். இந்த தொகுதியில ஏன் போட்டிடுற? ஒரு புரட்சிக்கான தொடக்கம். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு இல்ல, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம் கடல் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காரியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுன்னு. அப்ப என்னது? எவ்வளவு பெரிய புரட்சி ஒரு புள்ளியில் தானே தொடங்குச்சு. அதுபோலதான் நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகர்ல இருந்து தமிழின வரலாற்றில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை தொடங்குகிறது. அந்த நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம். யாரை நம்பி?
எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்காக அவர்களிடத்தில் வந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. 70,000 இளையோர்கள் வாக்கு, 70,000 இளையோர்கள் வாக்கு, 70,000 பேரும் போட்டா இங்க எவன் ஜெயிப்பான்? நாங்க தான். நான் யாருக்கு இந்த அரசியலை கடத்துறேன்? யாருக்காக இதை பாடுபடுறேன்? நான் பச்சிளங்குளம் சின்ன சின்ன குழந்தைகிட்ட துண்டறிக்கை கொடுத்து செய்றேன். கட்சியே உனக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், உனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் படிச்சுட்டு வாழ்ந்துருக்கேன். அவன் வருவான், வருவான், வரும்போது இந்த திருட்டு பயிரெல்லாம் எங்க இருப்பான்னு தெரியாது, ஒளிஞ்சிருவான். அதற்கான விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். ஓசோ சொல்றான், நான் நிறைய விதைகள் என்னிடத்தில் இருக்கு, நான் விதைச்சுக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு முளைக்குதோ பார்க்கலாங்கிறான். நாம விதைச்சோம், நானே யாரோ விதைச்ச ஒரு விதை. ஆனால் நான் விதைக்கிறேன், எங்க அப்பா நம்மால் விதைக்கிறாங்க, இன்னும் பல தளங்களில் பல்வேறு பேரறிஞர்கள் விதைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயா சகாயம் விதைக்கிறார், ஒரு பக்கம் இன்னொருத்தர் விதைக்கிறார், பல பேர் விதைத்து கொண்டு வராங்க. ஒரு நாள் எல்லாம் பிச்சுக்கிட்டு பெருங்காடாக வரும். அது வரும், அது வரும். கற்பிச்சுட்டா என் பிள்ளைக்கு எது சரி தவறுன்னு தெரிஞ்சிடும். அவன்கிட்ட தப்பிக்க முடியாது, நீ எவனும் வந்து தப்பிக்க முடியாது. தமிழர் நாட்டை இனி ஒருவன் தமிழன் அல்லாதவன் ஆள்வது என்பது வரலாற்றில் வாய்ப்பில்லை. ஏன்னா எங்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்யலாம், ஆனால் முதல்வராக இருந்து எங்களை ஆள்வது சாத்தியம் இல்லை. அது நடக்காது, அதை நாங்கள் நடக்க விட போறதும் இல்லை. எனவே என் அன்பிற்குரியவர்கள், அருமை தம்பி தங்கிகள், முதல்ல இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக நம்ம பார்க்கணும். முற்று முழுதாக இதுவரை தமிழர் நிலத்தில் இருந்த அரசியல் இருந்து நீங்க கடந்து வந்துடணும். இந்த கருணாநிதி வாழ்க என்று சொல்கிறது, ஜெயலலிதா வாழ்க என்று சொல்வது, ஜெயலலிதா வாழ்க என்று சொல்லுகிற கூட்டம் கருணாநிதி ஒழிக, இவர் குடும்பத்தையும் இவர் கட்சியும் இவர் ஆட்சியும் விமர்சித்து பேசுவது. இந்த கட்சிகள், இந்த கட்சி திமுக அதிமுக கட்சி ஆட்சி அதன் தலைமைகளை விமர்சித்து பேசுவது. இதை தவிர இவர்களுக்கு வேற ஏதாவது தத்துவம், கொள்கை, நிலைப்பாடு உண்டா என்றால் இல்லை. ஆனால் அதையே நாமும் பேசிக்கொண்டிருக்க போறோமா என்றால் இல்லை. இவங்க செஞ்சது சரி, இனி நாம என்ன செய்ய போறோங்கிறதா இப்ப முதன்மையானது. நாம வந்து என்ன செய்ய போறோம்? இப்ப பாருங்க, வண்டியில வரும்போது பாண்டியார் பொன்னம்பலால அணை கட்டுவது, தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு அணை கட்டுவது என்று முடிவெடுத்துட்டோம். அது அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் அடிக்கல் நாட்டிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் 7 அருவிகள், சிறு சிறு அருவிகள் ஓடி போய் கேரள மாநிலத்தில் 6 மாவட்டத்தை மிக செழிப்பாக வச்சிருக்கு. அம்மையார் இந்திரா காந்தி அடிக்கலை நாட்டிட்டு ஏன் விட்டாங்கன்னா, கேரளாவில் காங்கிரஸ் ஆள்கிற உயரத்தில் இருந்ததுனால, அந்த மக்கள் இந்த அணையை கட்டக்கூடாது என்று போராடியதுனால, அந்த ஆள்கிற உயரத்தில் இருக்கிற அந்த இழந்துடக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாம கட்டாம விட்டு போயிட்டாங்க. இப்ப நாம வந்த உடனே முதல் வேலை பாண்டியார் பொன்னம்பல அணையை கட்டுறோம். அங்க இருந்து உதகையில அங்க இருக்கிற மாயா ஆறுல கொண்டு போய் இந்த தண்ணீரை பெருங்குழாய், ராட்சச குழாயில கொண்டு ஊத்துறோம். என்னடா என்னமோ விட்லாச்சாரி படம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காத, உண்மையிலே இதை செய்யறோம், நடக்கும். அங்க ஊத்தி அங்க இருந்து நேர பவானிக்கு தூக்குறோம். மேட்டூர்ல கொண்டு போறோம், கொண்டு போய் காவிரி படுகை செழிப்பாக்குறோம், முல்லை பெரியாற்றை செழிப்பாக்குறோம். இங்க என்ன பண்றான், பவானி ஆற்றுல அவன் அணையை கட்டிட்டான், கேரளால கட்டிட்டான், தடுப்பணையை கட்டிட்டான். நமக்கு வழியே கிடையாது. மேல் பவானியில இருந்து நம்ம நிலத்துல தான் உருவாகி இப்படி ஓடி வந்து கேரளாவுக்குள்ள வந்து இப்படி நமக்கு வருது. இவன் இந்த கேரளாக்குள்ள ஓடி வருது இல்ல, இங்க கட்டிட்டான். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உருவாகுது இல்ல, இங்க இறங்குது இல்ல, இங்க கட்டிடுறான். எப்படி செய்யறான், எப்படி செய்யறான் பாருங்க. அப்பர் பவானியில மேல் பவானியிலே போடா அப்படின்னு அணைய போட்டான். தண்ணியை கொண்டு வர பாதையிலேயே அடா பெரிய ராட்சச குழாய் போட்டு தூக்குடா, தூக்கி கொண்டு நேர ஊத்திடும்.
முடிஞ்சு பல ஆயிரக்கணக்கில் ஏரிகளை வெட்டுறோம், குளங்களை வெட்டுறோம். இப்ப நம்ம வந்த உடனே இந்த குப்பை மேடை தூக்கிட்டு இதை பெரிய ஏரி ஆக்கிறோம். என்ன செய்யறோம் பாரு. இப்ப இங்க மழை பெய்யுது, இங்க பாரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு கம்மா இருக்கணும், 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரணி இருக்கணும், 5 கிலோமீட்டருக்கு ஒரு குளம் இருக்கணும். சின்ன 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 சின்னதா பண்ணணும். நிலத்தடி நீரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணும், மழை விழுந்த வண்ண மழை நீர் ஓடுவதற்கு சாலையை இப்படி போட்டுரும். சாலையை இப்படி போட்டு 2 பக்கமும் காவாயை போட்டுரும். போட்டு நல்லா மேலே சல்லடையா இருக்க இரும்பு தகடை போட்டுரும். சிறப்பு பணியாளர்கள் 2000-3000 பேர் எடுக்கிறோம். மழை பெஞ்ச உடனே மலைக்கோட்டை போட்டு ஜீப்பில் வாங்கி வருவான். நான் தான் வந்தவொடனே பாலித்தீன் எல்லாத்தையும் தடை பண்ணிடுவேன். எங்கேயும் நெகிழி போய் சிக்காது. குப்பையை ரோட்டில் போட்டினா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன். எப்படி பண்ணுவேன் பார்த்துக்க, எப்படி பண்ணுவேன் பாரு. முதல்ல என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் பொது அறிவிப்பு. ஜெயலலிதா இந்த மாதிரி பிரச மக்களை சந்திக்கிறதுக்கு நான் பயப்படுறேன்ல. நான் தினம் காலையில சாயந்தரம் பேசிட்டு தான் படுப்பேன், பேசிட்டு தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு செய்தி இது என் மக்களுக்கு. இன்னைக்கு செய்தி ரமணா மாதிரி அந்த வானிலை அறிக்கைகள் சொல்றதா மழை வரும். நானே வந்து சொல்லிடுவேன், மழை வரப்போகுது கவனமா இருங்க, நானே சொல்லிடுவேன். இவங்க என்னெல்லாம் நினைக்கலையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. சார் என்ன சார் உங்கள் ஆட்சியில் இப்படி ஊழல் நடந்துருச்சு சார் என்கிட்ட கேட்க முடியாது. இந்த சோதிச்சு விடுறாங்களே, சீக்கிரம் பார்த்துட்டு தான் செலவு காசு இருந்தால் கொடுத்து விடப்பா. நம்ம பெட்டியை வேற திறந்திருந்து பார்க்குறாங்க நம்ம வண்டியை. அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கொடுக்குறாங்க, அங்கே இருக்காயா வாயா உனக்கு தார அங்கே பிடிச்சிக்கிறான், அவன் வர மாட்டான். அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு பெரிய கொடுமையாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நெகிழி குப்பை எதுவும் இருக்காது. மழை நீர் நேரம் ஓடி போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆர்கே நகரில் 20-30 குளம் குட்டைகளை வச்சுருப்பேன். டக்குன்னு கொண்டு போய் அங்கே ஒண்டி சேர்த்துருவேன். சுற்றி இரும்பு வேலியை போட்டு மரங்களை விட்டு நிறச்சி விட்டுருவேன். அங்கங்கே துணை காவல் நிலையை நிற்பான். நீ போய் விஷத்தை ஊற்றி விடுறது, அதை பண்ணுறது, மேலேருந்து குப்பையை போடுறது. உனக்கு ஒரு நோய் இருக்குது, குப்பையை போடுறவனை மதிப்ப, குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணுறால அவனை அவமதிப்ப. இந்த நோய் இருக்குல்ல, இதுல இருந்து நீ மாறினா மாற்றம் வந்துடும். மாற்றங்கிறான் என்ன, மேல இருந்து பொறுப்பற்று கேவலங்கட்டு குப்பையை சுத்தி அப்படி தூக்கி போடுறவரே நீ பிரியமா நல்லா இருக்கீங்களா, நல்லா அருமையா போட்டி அப்படின்னு. ஒருத்தன் வந்து மூக்க பிடிச்சிட்டு உள்ள போய் விஷவாயு தாக்கி சாவான், அவனை அசிங்கமா பார்ப்பேன். ஏன், ஓ அழுக்க அவன் உடம்புல ஒட்டிருக்குல்ல. அதுக்கு இந்த மாதிரி செய்யறவனை என்ன பண்ண தெரியுமில்ல, ஒரு நாள் நீ வெளியில இரு, அவனை உள்ள இறக்கி விடன்னு. நாம வந்தவன் என்ன செய்யறோம், எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு. இப்ப அடுக்கம்னா எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன். அங்க முதல்ல சொல்லிடுவேன், குப்பை கூடையை வச்சிருப்பேன். நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் குப்பை கூட கொடுத்துருவோம். நீ எடுத்து சரியா கொண்டாந்து இங்க கொட்டணும். அதுல மக்குகிற குப்பை மட்டும்தான் குப்பை, மக்காத குப்பை நாட்டுல தடை. பிளாஸ்டிக் எதுக்கு மட்டும் பயன்படுத்துறேன், ரத்த பொட்டலத்திற்கு, தவிர்க்க முடியாத ரத்த பொட்டலத்திற்கும் ஊசி போடுற சிரிஞ்சுக்கு மட்டும்தான். அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதையும் ஒழிச்சிருவேன். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன், நெகிழி குழைமம் இரண்டும் தடை. முடிச்சு தள்ளிடுறோம், சுத்தமாயிருது, பாதி சுத்தமாயிருது நாடு. இலை தலை எது விழுந்தாலும் அப்படியே எடுத்து கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன், நாடு சுத்தமாக இருக்கும். இப்போ குப்பையை கொண்டாந்து இங்கே போடுறியான்னு பார்ப்பேன், அதை எடுத்து உடனே கொண்டு போய் உரக்கிடங்கு கொண்டு போயிடுவான் என் ஆள். அதுக்கு தனியாக வேலைக்கு ஆள் வச்சுருப்பேன், மாதம் அவனுக்கு சம்பளம், அரசு வேலை. அங்கேருந்து நீ போட்டாயினா டக்குன்னு வண்டியில் வந்து மின்சாரத்தை டிங்குன்னு வெட்டிட்டு போயிடுவான். 15 நாளைக்கு உன் வீட்டுக்கு மின்சாரம் வராது, இருட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ 15 நாளைக்கு அப்புறம் இனிமேல் இது போல செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்து 1000 ரூபாய் தண்டம் கட்டின பிறகுதான் மின் இணைப்பை தருவான். யாராவது நீ மறுபடியும் மேல இருந்து குப்பையை போடுவ? இந்த ஆட்சி முறைக்கு பேர் என்ன, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தாயின் பேர் அன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதான் நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு வகை குப்பையை போட மாட்டேன், இங்க தண்ணியை கொண்டு ஊற்றிடுவேன். அது அப்படி சொர்க்கமா இருக்கும். அங்க வாத்து நீஞ்சு மீன் வளர்ப்பேன், எல்லாம் செய்வேன். அந்த மீனை பிடிச்சி பெரியம்மா வித்துக்க சாப்பிட்டுக்க, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் சொர்க்கமா மாற்றி விட்டுருவோம். நீ குடிக்க தண்ணி அதான் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு ரயில குளம் குட்டையா தண்ணி தேங்கியிருக்கான். நிலத்தடி நீர் மேலே ஏறிக்கிட்டே வரும். அங்கேக்கிலே போற போட்டு
அங்கிருந்தே தண்ணி எடுத்து நேர வீடு வீடு குழாயில் கொண்டாந்து ஊற்றி விட்டு போயிடுவேன். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்காத. இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். எதால? உன் ஒத்த ஓட்டால, உன் சுட்டு விரலால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். அவ்வளவு வலிமை உனக்கு இருக்கு. அதை புரிந்து கொண்டு நம்ம வாக்கு செலுத்தணும். இந்த தண்ணீரின் தேவையில் நாம் தன்னிறைவை அடைந்து விட முடியும். இது சத்தியம். இதை நீ எழுதி வச்சுக்க. எங்கு பார்த்தாலும் ஒன்று கடலூர்ல 16 கிலோமீட்டருக்கு நம்ம பாட்டன் வீரநாராயண ஏரி, சோழ பாட்டன் வீரநாராயண ஏரி என்று ஒன்று வெட்டினா. எத்தனை கிலோமீட்டருக்கு? 16 கிலோமீட்டருக்கு. எங்க அந்த ஏரி தூந்து போச்சு? யாரு தூத்தது? இவங்க தான். ஏன் தூர்வாரல? வாரல. தூர்வாரினா காசு வராது. இவன் கட்டினது என்ன? மேம்பாலம். ஏன் கட்ட? மேம்பாலம் கட்டிருக்கான். அது கண்ணுக்கு தெரியும். ஆனா கலவண்ட காசு கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி கட்டடத்தை காட்டிடுவான். அங்க ஒரு சட்டசபை இருக்குல்ல, இதுல தானே பையா ஸ்டாலின் போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இவங்க பல 100 கோடிகளை போட்டு ஒரு புது சட்டசபையை கட்டினாங்க. அந்த அம்மா சட்டசபையை மருத்துவமனையா மாத்துச்சு. அப்போலாம் மருத்துவமனையில படுத்து மருத்துவமனையை சட்டசபையா மாத்திடுச்சு. எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்துட்டு. இதெல்லாம் தான் வரலாற்று பெருமாற்றம். நாம கேட்டது ஒரு நல்ல ஆட்சி மாற்றம். அந்த அம்மா வந்தவன் என்ன பண்ணிச்சு? அமைச்சர் மாற்றம், அதிகாரி மாற்றம், IAS மாற்றம், IPS மாற்றம், எல்லாம் மாற்றம், நூலக மாற்றம், தலைமைச் செயலக மாற்றம். இதான் மாற்றம். ஜெயலலிதாவுடைய சாதனை இல்லை. இதெல்லாம் வரலாற்றில் பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய சாதனைகள். திமுக அதிமுகவுக்கு வேறுபாடு என்னன்னு ஒருத்தன் கேட்டான். அடிக்கடி பாராட்டு விழா நடந்தா திமுக, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தா அதிமுக. இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான். ஏதோ ஒரு கால கொடுமை. எதையுமே ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு நகர்த்தல. எதையுமே நகர்த்தல. எந்த வேலையும் தொலைநோக்கோடு வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம், அவனுடைய நல்வாழ்வு என்று எந்த திட்டமும் இந்த நாட்டில் இல்லை. அதை மாற்றி கட்டமைக்கிறோம். அதை கவனமாக என்னுடைய அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். திரும்ப திரும்ப உங்ககிட்டே பேசிட்டு இருக்கிறது காரணம் என்ன? சீன புரட்சியாளன் மாவோ சொல்றான், எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை கொடுங்கள் என்று சொல்றான். எல்லாரும் எழுதி எழுதி கிறுக்கி வைத்ததில் என்னை எழுத எவ்வளவு அழகாக நான் எழுதினாலும் அது உங்களுக்கு அழகாக தெரியாது, படிக்க முடியாது. யாருமே எழுதாத ஒரு வெள்ளைத்தாள்களை எனக்கு கொடுங்கள், நான் நல்லவற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் யாருமே எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் தம்பி தங்கைகளிடத்தில் ஓடி வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை, உயர்ந்த தத்துவத்தை உங்கள் மூளையில எழுதுறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த தலைவர்களாக உருவாகி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்க அணியமாகி ஓடி வரணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாரதி பாடுறான், சாதிகள் இல்லையடி, சாதிகள் இல்லையே பெரியம்மா, சாதிகள் இல்லையே சின்னம்மா, சாதிகள் இல்லையே ஐயா, சாதிகள் இல்லையே அப்பா என்று பாடல. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்ன்றான். எப்படி? நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவன் எவனோ அவனே மேலோர் என்று பாடுறான். இது யாருக்காக பாடுறான்? ஏன் பாப்பாவுக்கு பாடுறான்? அவன்தான் எதிர்காலம். இந்த பதர்களுக்கு பாடம் நடத்துவதை விட இன்னொரு தலைமுறை தளிர்களுக்கு நடத்துவது சரியானது என்று பாடுறான். அதையேதான் ஐயா அப்துல் கலாம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரையும் சந்திச்சு பேசல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் சந்திச்சு பேசல, நாட்டின் மதிப்புமிக்க தலைவர்களை எல்லாம் கூட்டி பேசல, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்க மாணவர்களையே தேடி திருப்பி பேசியதற்கு காரணம் இதுதான். ஏன்? இந்த தேசத்தின் எதிர்காலம் இளம் தளிர்களிடத்திலே, இளைய தலைமுறை பிஞ்சுகளிடத்திலே, அந்த மொட்டுகள் அரும்புகளிடத்திலே இருக்கிறது. அவைதான் மலர்ந்து நறுமணம் வீசப்போகிறது. இந்த நாடு உலக அரங்கில் உயரப்போகிறது என்ற நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த மகத்தான பெருமக்கள் ஓடி வந்து செய்தார்கள். இங்கே பேசிய தம்பி அர்லினியன் கூட ஒன்று சொன்னார். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை கேட்டு அருமை சகோதரர் விவேக் அவர்கள் மரக்கன்றுகளை நடுகிறார் என்று உண்மையிலே நட்டார். உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை ஒரு தனி மனிதன் நட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நாட்டில் ஒரு தமிழன் அது விவேக் அவர்கள் தான்.
அரசு செய்ய வேண்டியதை தனி மனிதன் செய்து கொண்டிருக்கான். அதே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று சொன்னார். அதற்கேற்ப மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பலன் தருகிற மரங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற பணியை அருமை சகோதரர் விவேக் செய்கிறார். அதை ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டும். நமது அரசு வரும்போது மரங்களை வெட்டுவது, மனிதர்களை வெட்டி கொலை செய்வது எப்படி பெருங்குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் சட்டப்படி குற்றம் என்ற சட்டம் இயற்றப்படும். மரம் வேண்டுமே என்று பயன்பாட்டிற்கு என்று வருகிற போது சட்டம் வரைவு சொல்லும் 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு என்று சட்டம் வரும். 100 மரம் நட்டு காட்டிய பிறகுதான் 1 மரம் வெட்டுவதற்கு வட்டாட்சி மாநகராட்சி உனக்கு அனுமதி தரும். அப்பதான் நீ வெட்ட முடியும். வெட்டவே முடியாது. ஏன்னா எனக்கு மனிதன் உயிரோடு இருக்கணும்னா மரம் உயிரோடு இருக்கணும். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. இந்த அரசமரம், இந்த ஆலமரம் 24 மணி நேரமும் உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இந்த அரசமரம் கார்பன் டை ஆக்சைடு என்கிற கரியமில வாயுவை 1800 கிலோ கரியமில வாயுவை குடித்துவிட்டு 2400 கிலோ உயிர்காற்றான ஆக்சிஜனை இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. வேப்ப மரம் காலையில் உயிர்காற்றையும் இரவில் கரியமில வாயுவான கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடுகிறது. அதனால்தான் நமது முன்னவர்கள், நமது பெற்றோர்கள் இரவில் வேப்ப மரத்தின் கீழே படுக்காதே என்கிறது காரணம் அதுதான். மூச்சு திணறல் வந்து நெஞ்சை அடைப்பது போல வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை சுவாசிக்கிற போது. அதைத்தான் நமது ஏதோ ஒரு பேய் வந்து அழுத்துவது போல உணர்ந்து பேய் அடிச்சிருச்சு, பேய் அழுத்துது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது இல்லை. அதனாலதான் இரவில் வேப்ப மரத்திட்ட படுக்கிறது இல்லை. ஆனால் எந்த நேரமும் ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே நீ படுக்க முடியும். ஏனால் 24 மணி நேரமும் உயிர் காற்றை தந்து கொண்டிருக்கிறது. அந்த மரம் அந்த இலை நாவை அசைத்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் உடன் பிறந்தவர்களே, என் தம்பி தங்கைகளே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என் பிள்ளைகளே, என் சொந்தங்களே, இங்கே உயிர் காற்று இலவசம், உயிர் காற்று இலவசம், உயிர் காற்று இலவசம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்க போற ஒரு 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 உன்னத கனவு கொண்ட தேசமாக, ஒரு அற்புத தேசமாக படைக்க நம்ம காத்திருக்கோம். ஒரு தம்பி, இது நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நீ பேட்டி கண்ட தம்பி நெல்சன் கூட என்கிட்ட கேட்டார், என்னென்ன இது நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்குது. கனவுதான், கனவுதான். உன் எதிர்காலத்தை பற்றி, ஒரு இனத்தின் நல்வாழ்வை பற்றி உன்னால் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நில். அது உலகத்தின் எல்லாவற்றையும் விட வலிமையானது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட கனவை சுமந்து நிற்கிறோம். ஐயா அப்துல் கலாம் சொல்கிறார், ஒரு முறை வருவது கனவு, இருமுறை வருவது ஆசை, திரும்ப 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 வருவது லட்சியம் என்று. அப்படி திரும்ப திரும்ப அதே லட்சியத்தை, அதே கனவை, அதே ஆசையை நாங்கள் கண்டு கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்டை, தமிழர் நாட்டை எங்களது முன்னோர்கள், ஆக சிறந்த அறிஞர் பெருமக்கள், அவர்கள் கையாண்ட அறத்தின் வழி நின்று, அவர்கள் வாழ்ந்து காட்டிய அறத்தின் வழி நின்று இந்த மண்ணை உங்கள் பிள்ளைகளாலும் எந்த வழி? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண், துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு. அது ரொம்ப முக்கியம். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இப்படி தமிழர் வேதம், தமிழர் மறை உலகத்திற்கு தந்தருளிய எங்கள் வள்ளுவ பெருமகனானின் மறைமொழியின் வழி நின்று நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மண்ணை ஆளுவோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துளில் வேற்றுமையான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றிலுள்ளாம் தலை என்ற மறைமொழிக்கேற்ப அதன் வழி நின்று இந்த மண்ணை எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை என்று முழங்கிய புரட்சி பாவலின் புரட்சி மொழிக்கேற்ப இந்த மண்ணிலே ஒரு தூய தமிழர் ஆட்சியை, உலகம் போற்றுகிற ஒரு நல்லாட்சியை உங்கள் பிள்ளைகள் தருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த புரட்சியின் ஒரு உன்னத தொடக்கமாக, பெருந்தொடக்கமாக, அரிய தொடக்கமாக, உலகம் வியக்கிற ஒரு தொடக்கமாக ஆர்கே நகர், இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் நடக்கிற இந்த தேர்தல் இடைத்தேர்தலாக இல்லாமல் இனத்திற்கான தேர்தலாக மாற வேண்டும்.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கும் வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்கள் உற்று நோக்குகிற ஒரு தேர்தல் களமாக இது மாறி நிற்கிறது. இதில் வெல்லப்போவது யார் என்கிற போட்டி. ஒரு பக்கம் கேடுகட்ட வனநாயகம், இன்னொரு பக்கம் தூய ஜனநாயகம். ஒரு பக்கம் இனம், ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் தமிழர் என்கிற இனம், அதன் மானம். இந்த ஆற்றல்கள் இந்த களத்திலே நிற்கிறது. எது வேண்டும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், நாங்கள் பேரன்பில் கொண்டு நேசிக்கிற என் பெற்றோர்கள், உயிருக்கு எங்கள் உடன் பிறந்தார்கள், நீங்கள் சிந்தித்து தெளிந்து வாக்கு தாருங்கள். நீங்கள் செலுத்த வேண்டிய வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. உங்களின் அன்புமிக்க மதிப்புமிக்க வேட்பாளர் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு உழைக்க காத்திருக்கிற எங்கள் மதிப்புமிக்க தலைவர் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு தந்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வெற்றி கலைக்கோட்டு உதயத்தின் வெற்றி அல்ல, சீமானின் வெற்றி அல்ல, நாம் தமிழரின் வெற்றி அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனின் வெற்றி, அந்த இனத்திற்கான வெற்றி, அவன் தன்மானத்திற்கான வெற்றி என்பதை கவனத்தில் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த மண் காக்கும், இந்த இனம் காக்கும், இந்த மொழி காக்கும், இந்த மண்ணின் வளம் காக்கும், மக்களின் நலம் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.